Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரீஸில் இன்னைக்கு டே 18 React hooks use state பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு ஃபைனல் பார்ட் which is part 3. இன்னைக்கு நம்ம கவுண்டர் ப்ரோக்ராம் பத்தி செக் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ரியாக்ட் ஹூக்ஸ் பத்தி, யூஸ் ஸ்டேட்டோட ஃபங்க்ஷன் பத்தி, எப்படி ஸ்டேட் நம்ம சொந்த வேரியபிள் வந்து கிரியேட் பண்றோம் அண்ட் செட்டர் ஃபங்க்ஷன் எப்படி செட் பண்றோம் எல்லாமே வந்து ஒரு டெமோ வச்சு நம்ம செக் பண்ணியிருக்கோம். இதை நீங்க இன்னும் பார்க்கலன்னா ஆல்ரெடி இது ரிலேட்டடா 2 வீடியோஸ் வந்து இருக்கு. போய் செக் பண்ணிட்டு இதை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஹூக் டெமோ வச்சு செக் பண்ணல. will be using a counter program, அதாவது different thing பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். my counter .jsx அப்படின்னு வந்து கிரியேட் பண்ற காம்பனன்ட். ஸோ காம்பனன்ட் கிரியேட் பண்றதுக்கு ஃபங்க்ஷன் கீவேர்ட், காம்பனன்ட்டோட பேரு அண்ட் parenthesis. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாதான் இன்னொரு இடத்துல வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் காம்பனன்ட்டோட பேரு. சாரி, மை காம்பனன்ட். ஓகேவா, இது மாதிரி வந்துட்டு மென்ஷன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து எங்கேயாவது இம்போர்ட் பண்ணல, நம்ம ஃபங்க்ஷன் ஆப் அங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் மை காம்பனன்ட் ஃப்ரம் அதோட பிளேஸ். ஸோ இங்கே வந்துட்டு இந்த காம்பனண்ட்டை இன்க்ளூட் பண்ணி ஆகணும். மை காம்பனன்ட் பேக்ஸ்லாஷ் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 3 கைண்ட் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள் அண்ட் 3 கைண்ட் ஆஃப் செட்டர் ஃபங்க்ஷன் வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்துட்டு இப்போ ஜஸ்ட் கவுண்டர், அதாவது இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், ரீசெட் மட்டும் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு யூஸ் ஸ்டேட், அதாவது ஒரே ஒரு செட்டர் ஃபங்க்ஷன், ஒரே ஒரு ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படின்னு செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ரியாக்ட் ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூஸ் ஸ்டேட் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு வந்து சொல்ல போறோம். ஃப்ரம் ரியாக்ட் எங்க இருந்து அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகே, கான்ஸ்ட் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து கவுண்ட் கமா செட் கவுண்ட். இது வந்து நீங்க எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகேவா, இது வந்து கஸ்டமைஸ்டு நேம் தான். ஸோ இது வந்து ஸ்டேட்ஃபுல் வேரியபிள், இது வந்துட்டு செட்டர் ஃபங்க்ஷன். இப்போ யூஸ் ஸ்டேட்ல வந்துட்டு இனிஷியல் வேல்யூ வந்து நான் 0ன்னு செட் பண்றேன். ஓகேவா, செட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு 3 ஃபங்க்ஷன் வேணும். ஒன்று வந்து இன்க்ரிமெண்ட் பண்றதுக்கு, இன்னொன்று டிக்ரிமெண்ட் பண்றதுக்கு, இன்னொன்று வந்து ரீசெட் பண்றதுக்கு. ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். அதுவும் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் தான். ஓகே, இந்த இன்க்ரிமெண்ட்ல என்ன ஆகணும்னா, இந்த செட் கவுண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கவுண்ட்டை விட +2 டைம்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆகு அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி செட்டர் ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. அடுத்தது வந்து டிக்ரிமெண்ட். ஸோ டிக்ரிமெண்ட்டுக்கு பேர் மாற்றிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனோட பேர் டிக்ரிமெண்ட். எனக்கு என்ன ஆகணும்னா -2 ஆகணும், கவுண்ட் -2. அடுத்து ரீசெட். ரீசெட் பண்ணால் ஜென்ரலாக என்ன ஆகும், எல்லாமே காணாமல் போயிடும்ல. ஸோ ரீசெட் வந்து கவுண்ட் வந்துட்டு இங்கே எதுவும் இருக்குல்ல 0ன்னு ஆயிடணும். ஓகேவா, ஸோ இது முடிச்சாச்சு. நம்ம வந்து 3 ஃபங்க்ஷன் வந்து ரெடி. இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல வந்துட்டு div element, நான் இப்போவே கிளாஸ் நேம் எல்லாம் கொடுத்துட்றேன். அதாவது வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கோட தான் பார்க்க போறோம். ஆனால் கிளாஸ் நேம் வச்சே டிஃபைன் பண்ணி செட் பண்ணிடலாம். ஸோ கவுண்ட் ஹைஃபன் கண்டெய்னர், இது வந்து ஒரு கண்டெய்னர். அடுத்து div element குள்ள எனக்கு என்ன வேணும்னா ஒரு பேராகிராஃப் எலிமெண்ட். ஸோ பேராகிராஃப் எலிமெண்ட்டு, அந்த பேராகிராஃப் எலிமெண்ட்டுமே வந்துட்டு அதோட பேரு என்ன வரணும்னா கிளாஸ் நேம் டிஸ்பிளே அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் பேர். ஓகேவா, அடுத்து எனக்கு வந்து பட்டன் எலிமெண்ட். பட்டன் எலிமெண்ட்டுக்கும் கிளாஸ் நேம் பட்டன்னே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது ரெடி. இப்போ இந்த பேராகிராஃப் எலிமெண்ட்குள்ள வந்துட்டு என்ன இருக்க போகுது, என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இங்கே ஜஸ்ட் கவுண்ட், அதாவது எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அதை மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன்.
இதுதான் வந்து பேராகிராஃப் எலமெண்ட்குள்ளே இருக்க போகுது. ஓகே, அடுத்து பட்டன். பட்டனோட பேரெல்லாம் வந்து என்னெல்லாம் வந்துட்டு வைக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து என்ன அப்படின்னா டிக்ரிமெண்ட். ஃபர்ஸ்ட் நீ டிக்ரிமெண்ட் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் பேர். ஓகேவா, பட்டன் பேர் டிக்ரிமெண்ட்னு வச்சுட்டேன். இது எப்போ நடக்கணும்னா ஒரு ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் அப்போ நடக்கணும். ஆன் கிளிக்ல வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன் பாஸ் பண்ண போறோம்னா, மேலே வந்துட்டு நம்ம டிக்ரிமெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோமா, அந்த ஃபங்க்ஷனோட பேர். ஸோ நான் இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது இந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன், அதாவது இந்த டிக்ரிமெண்ட்டுக்கு போகும். இங்கே வந்து செட் கவுண்ட் வந்து ஆல்ரெடி இருக்க கவுண்ட்லேருந்து -2 வந்து பண்ணிடும். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் பட்டன். அடுத்த பட்டன் வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த பட்டன் வந்து என்னன்னா ரீசெட் ஆகட்டும். ஸோ ரீசெட்டோட ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். அடுத்த பட்டன் என்னன்னா இன்க்ரிமெண்ட். ஸோ இதுவுமே வந்து இன்க்ரிமெண்ட்டோட ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஓகே, இப்போ சேவ் பண்ணால் வந்துருச்சா? இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த போட்டது படி ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். இப்போ நான் டிக்ரிமெண்ட் வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா அந்த ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் என்ன போகும், டிக்ரிமெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகும். இந்த ஃபங்க்ஷனில் ஆல்ரெடி 0 கவுண்ட் இருக்கு. அது -2 பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். -2. ஓகேவா, இப்போ நான் வந்து ரீசெட் பண்ணனா அங்கே எதுவுமே இருக்க 0 வரணும். ரீசெட் ஆயிடுச்சு. இன்க்ரிமெண்ட் பண்ணால் என்ன ஆகணும், கவுண்ட் +2 ஆகணும். ஸோ இன்க்ரிமெண்ட் பண்ணால் 2 ஆட் ஆகிட்டே போகுது. இப்போ ரீசெட் பண்ணால் 0 ஆயிடுது. அண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு நான் ஒவ்வொரு டைமும் டிக்ரிமெண்ட் பண்ணால் பேக் டு சேம் அமௌண்ட். ஓகே, இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கு சிஎஸ்எஸ் வந்து செட் பண்ணுவோம். சிஎஸ்எஸ் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இதை நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சிஎஸ்எஸ்க்கு நம்ம index.css வந்து அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, யா, இதில் வந்து ஆல்ரெடி நிறையா இருக்குது. இதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை, இருக்கட்டும். நம்ம இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ், அதாவது வந்து கவுண்ட் கண்டெய்னர் வந்து டாட் கவுண்ட் கண்டெய்னருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். டெக்ஸ்ட் அலைன், இது வந்து சென்டரில் இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். ஸோ சென்டருக்கு வந்துருச்சு இந்த கண்டெய்னர், இந்த மொத்தமும் இந்த டெவலப்மெண்ட்டாக எல்லாமே. அண்ட் இதில் இருக்க ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஃப்ராங்க்லின் கோத்திக் மீடியம் தரலாம். யா, ஓகேவா. யா, இப்போ சேவ் பண்ணுங்க. இது வந்து ஃபாண்ட் வந்து இதாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து கவுண்ட் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே இருக்கா, இந்த டிஸ்பிளேக்கு வந்துட்டு டாட் டிஸ்பிளே. இதுக்கு என்னெல்லாம் தரலாம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக காட்டலாமா, 2.5 இல்லை ஒரு 7 EM. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாச்சு. ஏன் அப்படின்னா நான் வந்து இதை வந்து ஜூம் இன் பண்ணி வச்சுருக்கேன். 100க்கு ஜூம் அவுட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இப்படி இருக்கா. ஸோ இதை வந்து நான் 10 EM தரேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்து ஃபாண்ட் சைஸ் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லலாம்னா மார்ஜின். ஸோ மார்ஜின் டாப் வந்து எனக்கு வந்து 0ல் இருக்கட்டும். அடுத்து மார்ஜின் பாட்டம் வந்து எனக்கு 50 பிக்சலாக இருக்கட்டும். ஸோ சேவ் பண்ணிட்டா இங்கே வந்து மேலே இருக்க சேஞ்சஸ் கீழே இருக்கிறதும் வந்துருச்சா. ஓகே, அடுத்து எதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னா பட்டனுக்கு வந்து சிஎஸ்எஸ் வந்து எழுதணும். ஸோ இந்த பட்டன். ஓகே, இதுக்கு வந்து என்ன கைண்ட் ஆஃப் சிஎஸ்எஸ் தரலாம் அப்படின்னா வித். கண்டிப்பாக வித் வந்து செட் பண்ணி ஆகணும். வித் வந்து 150 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட் ஹைட் வந்து ஒரு 50 பிக்சல் தரலாம். சேவ் பண்ணியாச்சு. அடுத்து ஃபாண்ட் சைஸ், உள்ளே இருக்க ஃபாண்ட்டோட சைஸ் வந்து 1.5 EM தரேன். சேஞ்சஸ் வந்துருச்சா. ஓகே, அடுத்து ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போல்டாகவே இருக்கட்டும். ஸோ போல்டு. அடுத்து வந்து மார்ஜின் வந்து 0 பிக்சல் அண்ட் 5 பிக்சல். இதுதான் வந்து ரெண்டுக்கும் இருக்கிற இங்கே பக்கத்தில் இருக்கு ஒரு ஸ்பேஸ். ஸோ மார்ஜின் முடிஞ்சது. அடுத்து பேக்ரவுண்ட் கலர். இதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌன் சூஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நான் இது கொடுக்குறேன்.
ஓகே, பெட்டர். அடுத்து வந்து கலர். இது வந்து ஃபாண்ட்டோட கலர். உள்ள இருக்க ஃபாண்ட் கலர் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா பெய்ஜ் கலர் இருக்கட்டும். ஓகே. அடுத்து பார்டர். எனக்கு இதோட பார்டர் வந்து எனக்கு வேணாம், நன்னு வந்து கொடுத்துடலாம். பார்டர் ரேடியஸ் வந்துட்டு ஒரு 5 பிக்சல் கொடுத்தா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஓகே, எஸ். அழகேசஸ் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்படி தான் வந்து லுக் இருக்குது. இப்போ நான் ரீசெட் கொடுக்குறேன். ரீசெட் ஆயிடுச்சு. டிக்ரிமெண்ட் -2 ஆகுது. இப்போ இன்க்ரிமெண்ட் 0. திருப்பியும் வந்து கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ யா, இதுதான் வந்து ஒரு யூஸ்டேட் பற்றி நான் வந்து திருப்பி ஒரு குட்டி கன்க்ளூஷன். ஸோ ரியாக்ட் ஹூக்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் காம்பனன்ட்ஸில், அதாவது கிளாஸ் காம்பனன்ட்ஸில் என்னெல்லாம் ரியாக்ட் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறக்காக ஷெல் ஃபங்க்ஷன் தான் வந்து இந்த ரியாக்ட் ஹூக்ஸ். ஸோ எதெல்லாம் வந்து யூஸ்னு வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் கண்டிப்பாக ரியாக்ட் ஹூக்காக தான் இருக்கும், அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இருக்க இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஆல்சோ இது தவிர இன்னும் நிறைய ரியாக்ட் ஹூக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது வந்து யூஸ் ஸ்டேட் பற்றி. யூஸ் ஸ்டேட் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டேட்ஃபுல் வேரியபிளை கிரியேட் பண்ணி அது ஒரு செட்டர் ஃபங்க்ஷன் மூலமா அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டு அதை எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து செக் பண்ணோம். ஸோ அதுலயும் மேபி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ராக்டிஸ் யுவர் செல்ஃப். அப்பதான் வந்துட்டு இதெல்லாம் வந்து லைக் ஹேண்ட்ஸ் ஆனா வந்து வரும். Stay tuned for the next video guys. Thanks for watching. Tata, bye bye, take care.